அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கில 13 பகுதிகள் பார்த்துருக்கோம். ஓவியாவும் தன்னை லவ் பண்ணுறாங்கன்னு நம்பி தன்னுடைய காதலை வெளிப்படுத்தின திருஞானத்துக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஓவியா அவனுடைய காதலை ஏற்றுக்கலைங்கிற மாதிரி 13வது பகுதி முடிஞ்சது. பகுதி 14 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பகுதி 14. அது இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் வந்தால் திருஞானம் அழுது விடுவான். அவனுக்கு விஞ்ஞானம் தெரியும். இந்த தாவர நிர்வாணம் புத்தாடை புனைவதற்கான களைவுதான் என்பதையும் அவன் கவிதை அறியும். ஆனாலும் வறுமையற்ற குசேல மரங்கள் வானத்தை யாசிக்கும் போதெல்லாம் அவன் வாடி விடுவான். இன்னும் குறிப்பாய் இந்த வருடத்து இலையுதிர் காலம் அவனது வெறுமையின் வரைபடம் என்றே விளங்கி வைத்திருக்கிறான். இலையுதிர் கால கிளைகளுக்குள்ளே தளிர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எனக்குள் சருகுகள், வெறும் சருகுகள். என்ன திருஞானம், பனிக்கால தாமரையாய் உங்கள் கவிதை முகம் ஏன் கருகியிருக்கிறது? உங்கள் கண்களில் பார்வை இறந்து கிடப்பது ஏன்? இப்போதெல்லாம் சிரிப்பதை நிறுத்திவிட்டீர்கள். எப்போதாவது சிரித்தாலும் தண்ணீரில் எண்ணெய் மிதப்பது போல் உதட்டில் அது ஒட்டாமலேயே இருக்கிறது. என்ன நேர்ந்தது உங்களுக்கு? ஏன் மௌனத்தை மட்டுமே மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவன் பேசவில்லை. ஒரே ஒரு புன்னகை மட்டும் அவன் உதட்டின் ஒரு கோடியில் பிறந்து மறு கோடியில் இறந்தது. ஓவியாவின் கடல் போன்ற கண்களில் விழுந்து கொஞ்ச நேரம் நீச்சல் தெரியாமல் தத்தளித்தான். மேலதிகாரியின் குற்றத்தை சுட்டிக்காட்ட தயங்கும் பணியாளன் போல பரிதவித்தான். உனக்கென்ன, எரிமலையின் திரிகளில் தீ வைத்துவிட்டு பொழுது போக வேண்டுமென்று பூப்பறித்து கொண்டிருக்கிறாய். எனக்குத்தானே தெரியும் இதயம் வெடித்து எங்கெங்கே சிதறுகிறது என்று. ஒரு போராட்டத்திற்கு பிறகு உன் தோட்டம் வந்து உன்னிடம் பூக்களை யாசித்தேன். நீயோ என் எடைக்கு எடை விறகு கொடுக்கிறாய். இந்த பாலைவனத்திற்கு மேல் ஒரு மேகம் மையமிட்டது. அது மழை விழுதுகளை இறக்கும் என்று பார்த்தால் இடியை அல்லவா இறக்கிவிட்டது. காதலை கூட பௌதீகமாய் ரசாயனமயமாய் பார்க்கக்கூடாது பெண்ணே. கண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்கிறேன் நான். கண்ணீரில் உப்பு எங்கிருந்து வருகிறது என்கிறாய் நீ. என்னை புரியவில்லையா? அல்லது உனக்கு புரிந்துவிட்டது என்பது எனக்கு புரியவில்லையா? என் தாகத்திற்கு ஒரு குவளை நீர் கேட்டேன். நீயோ இந்து மகா சமுத்திரத்தின் நீல அகலம் பேசுகிறாய். உன் முன்னால் என் மனசை இப்படியெல்லாம் அவிழ்த்துவிட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். ஆனால் உன்னை கண்டதும் தொட்டார்ச்சினங்கி இலைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்வது மாதிரி உள்நாக்கில் வார்த்தைகள் ஒட்டிக்கொள்கின்றன. அவன் மீண்டும் புன்னகைத்தான். அது இறந்த குழந்தையை யாரோ தொட்டிலாட்டுவது போல் இருந்தது. அவன் உள்ளத்தில் ஓடுவதை அவளால் ஊகிக்க முடியவில்லை. அவன் கண்கள் பொங்குவதை அவள் கவனித்தாள். கண்கள் இதயத்தின் ஜன்னல்களாம். அந்த ஜன்னல்களுக்கும் நீர்த்திரை போட்டு இப்படி மறைத்தால் எப்படி? உண்மை சொல் ஓவியா, உனக்கு காதலை பிடிக்கவில்லையா அல்லது என்னை பிடிக்கவில்லையா? தண்ணீரிலிருந்து தவளை தரைக்கு தாவுவது மாதிரி அவன் கண்ணீரிலிருந்து வார்த்தைக்கு தாவினான். அவள் முகத்தில் இருந்த உணர்ச்சிகளை மொத்தமாய் துடைத்துவிட்டு ஞான பெண்ணாகினாள். காதல் பிடிக்காதா? எனக்கா? காதல் பிடிக்கவில்லை என்றால் வாழ பிடிக்கவில்லை என்று அர்த்தம் திருஞானம். இந்த பூமியே உழைப்பால் தான் நிறம் பெறுகிறது. காதலால் தான் நிறைவு பெறுகிறது. காதலிக்காதவர்களின் கல்லறை மீது இந்த பூமியை ஒரு கண்ணால் மட்டுமே பார்த்தவர்கள் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொறித்து வைக்க வேண்டும் என்று குறித்து வைத்திருக்கிறவள் நான். வாழ்க்கை என்ற உயிர் சங்கிலி அருந்துவிடாமல் காலம் காலமாக காத்து வருவது காதல். ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனால் கொடுக்க முடிந்த கதகதப்பான உத்தரவாதம் காதல். கொடுப்பவர்கள் மட்டுமே அதிகம் பெறுகிற ஒரு அதிசயம் காதல். கண்ணீரில் வாழ்க்கை செலவழிக்கப்படுகிறது. காதலில்தான் சம்பாதிக்கப்படுகிறது. காதல் என்பது அமுத விஷம். புரிந்தோர்க்கு அது அமுதம், புரியாதோர்க்கு அது விஷம். காதல் என்பது புரிதல். காதல் என்பது கன பரிமாணம் அல்ல, மனப்பரிமாணம். எனக்கும் காதல் வேண்டும். நானும் காத்திருக்கிறேன். என் மார்பை விட உயரமான ஒரு வாலிபனுக்கல்ல, என் மனசை விட உயரமான ஒரு மனிதனுக்கு. காசை எறிந்துவிட்டு பிச்சைக்காரனின் புன்னகைக்காக காத்திராத யாத்ரிகன் மாதிரி அவள் போய்விட்டாள். விளக்கணைந்தால் மட்டும்தான் இருள் வருமா? அவள் விலகிச் சென்றாலும் வருகிறதே. மீண்டும் மௌனம் அங்கே இரைச்சலிட்டது. நான் தனிமையின் கர்ப்பத்தில் பிறந்தவனா? நான் கேட்ட தாலாட்டெல்லாம் மௌனம்தானா? எந்த சுவரில் எறிந்தாலும் திரும்பி வருகின்றனவே என் ஆசைகள் எல்லாம் பந்துகளா? என் மனசை எழுத்து கூட்டி படிக்க முடியாத நீ இரவு பள்ளியில் என்ன பாடம் கற்பிக்கப் போகிறாய் ஓவியா? மின்சாரம் வேறு அருந்துவிட்டது. இதோ
என்னோடு அழுவதற்கு ஒரு மெழுகுவர்த்திதான் இருக்கிறது. இந்த வீட்டுக்குள் வந்ததும் ஒரு கூட்டுக்குள் வந்ததாய் குதூகலித்தேன். இல்லை, நீ மறுதளித்து விட்டாய். இது கூடல்ல, கூண்டு. யாரப்பா நீ? என் வீட்டுக்குள் ஓர் அந்நியன். குரலா? இந்த வீட்டுக்குள் இன்னொரு குரலா? இருள் கூட பேசுமா? கனவில் கிடந்தவன் கண் விழித்தான். நிலவரை திறந்திருந்தது. ஓ, வெளிச்சத்திற்கு வெளியே நிற்கும் அந்த விஸ்வரூபம்தான் விஞ்ஞானியா? பூமி பிளந்து விதைதான் வெளிவரும், விருட்சமுமா வெளிவரும்? உலகப் போரில் நிலை குலைந்த ஐரோப்பாவாய் ஆடைகள், தாடிக்குள் மூடிப்போன முகம், ஊசி இலை காடுகளில் தீப்பந்தங்களாய் 2 கண்கள். திகைத்து போன திருஞானம் அனிச்சை செயலாய் எழுந்தான். நீங்கள்தானே ஓவியாவின் தந்தை? ஓவியாவை தெரியுமா உனக்கு? ஓவியாவை மட்டுமல்ல, உங்களையும் தெரியும். நுண்ணுயிர் ஆராய்ச்சியில் நீங்கள் மண்ணுயிர்களையே மறந்ததும் தெரியும். சீதை சிறையெடுக்கப்பட்டது போல் உங்கள் சிந்தனையும் சிறையெடுக்கப்பட்டது தெரியும். மனிதரோடு முரண்பட்டு நீங்கள் மண்புழு வாழ்க்கை வாழ்வதும் தெரியும். இத்தனை சொல்கிறாயே, ஒருவேளை நீ ஓவியாவின் கணவனா? திருஞானம் வறட்சியாய் சிரித்தான். மகளுக்கே அந்நியமாய் இருக்கும் நீங்கள் என்னை அந்நியன் என்று அழைத்ததில் ஆச்சரியமில்லைதான். வெளிச்சத்தை வெளியேற்றிவிட்டு என்ன வாழ்க்கை வாழ்கிறீர்கள் இருட்டோடு? சொல்லுங்கள், உண்மை சொல்லுங்கள். நான் ஓவியாவின் நண்பன், உங்களில் ஒருவன். மெழுகுவர்த்தியின் கிரணங்கள் பதிந்து கொண்டிருந்த அவர் கண்கள் திடீரென்று சூரிய துண்டுகளாய் ஜொலித்தன. ஆவேசத்தில் உடம்பு ஆடியது. தம்பி, என் லட்சியம் இப்போது தொட்டுவிடும் தூரத்தில். எந்த மனிதர்கள் என் மேல் எச்சில் துப்பினார்களோ அவர்கள் முகத்தில் திராவகம் துப்பப் போகிறேன். என்னை சிலுவை சுமக்க வைத்தவர்களே என்னை பல்லக்கில் தூக்க வருவார்கள். என் ஆராய்ச்சியில் இந்த பூமி உருண்டை புரளப் போகிறது. களவாடப்பட்ட என் கிரீடத்தை என் காலடியில் வைக்காமல் விடமாட்டேன். இது விஞ்ஞானியின் குரல் இல்லை, விரக்தியின் குரல். இல்லை, விரக்தியின் குரல் இல்லை, அவமானத்தின் குரல். ஒரு சமுத்திரத்தில் மூழ்கி நான் முத்துக்களோடு வந்தேன். முத்துக்கள் திருடப்பட்டு முகத்தில் உமிழப்பட்டேன். இப்போது என் 2 கைகளிலும் முத்துக்கள் இல்லை, முட்கள். இந்த முட்களை திருட யார் முன்வருவார் பார்க்கிறேன். அவர் கண்களில் சிவப்பு மின்னல்கள் தெரித்து விழ கண்டான் திருஞானம். ஓர் ஏமாற்றத்தில் உங்கள் இதயத்தின் மனித பகுதி இடிந்து விட்டது. ஒரு முறை தண்ணீரில் மூழ்கி தத்தளித்ததற்காய் சமுத்திரத்தை நாடு கடத்த முடியுமா? ஒரு விஞ்ஞானி இந்த சமூகத்தை மூளையால் பார்க்கிறான். ஒரு கலைஞன் இந்த சமூகத்தை இதயத்தால் பார்க்கிறான். மூளையால் பார்ப்பவன் இதயத்தை இறக்கி வைத்துவிடக்கூடாது. இதயத்தால் பார்ப்பவன் மூளையை மூளையில் வைத்துவிடக்கூடாது. இதயத்தால் குலைந்து மூளையால் கட்டப்படுகிற பாலம்தான் சமூகம். உங்களுக்கு நேர்ந்த காயத்திற்காய் பூமியின் இடுப்பில் வடுப்பட வைப்பேன் என்பது என்ன நியாயம்? எது நியாயம்? நிமிடத்திற்கு நிமிடம் மாறுபடுவதே நியாயம். இடத்திற்கு இடம் வேறுபடுவதே நியாயம். ஒருத்திக்கு 5 என்பது ஓர் இதிகாசத்தின் நியாயம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசத்தின் நியாயம். நியாயங்களின் மீது நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். இந்த பூமி சுற்றுமா சுற்றாதா என்பதை இனி என் சோதனை சாலைதான் தீர்மானிக்க வேண்டும். விஞ்ஞானியின் கண்கள் விஷம் கக்கின. பகுதி 14 முடிவு பெற்றது. பகுதி 14 ஒரு வழியா ஓவியாவோட அப்பாவை, அதாவது அந்த விஞ்ஞானியை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆனால் திருஞானம் மாதிரியே அவரும் விரக்தியாக தான் பேசுகிறாரு. இந்த பகுதியில் ஓவியா காதலுக்கு கொடுத்த விளக்கம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை மட்டும் இன்னொரு தடவை வாசித்து காட்டிடுறேன். காதல் பிடிக்கவில்லை என்றால் வாழ பிடிக்கவில்லை என்ற அர்த்தம் திருஞானம். இந்த பூமியே உழைப்பால் தான் நிறம் பெறுகிறது, காதலால் தான் நிறைவு பெறுகிறது. காதலிக்காதவர்களின் கல்லறை மீது இந்த பூமியை ஒரு கண்ணால் மட்டுமே பார்த்தவர்கள் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொறித்து வைக்க வேண்டும் என்று குறித்து வைத்திருக்கிறவள் நான். வாழ்க்கை என்ற உயிர்ச்சங்களை அருந்து விடாமல் காலம் காலமாக காத்து வருவது காதல். ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனால் கொடுக்க முடிந்த கதகதப்பான உத்தரவாதம் காதல். கொடுப்பவர்கள் மட்டுமே அதிகம் பெறுகிற ஒரே ஒரு அதிசயம் காதல். கண்ணீரில் வாழ்க்கை செலவழிக்கப்படுகிறது, காதலில்தான் சம்பாதிக்கப்படுகிறது. காதல் என்பது அமுத விஷம். புரிந்தோர்க்கு அது அமுதம், புரியாதோர்க்கு அது விஷம். காதல் என்பது புரிதல். காதல் என்பது கனபரிமாணம் அல்ல, மனப்பரிமாணம். எனக்கும் காதல் வேண்டும், நானும் காத்திருக்கிறேன்.
என் மார்பை விட உயரமான ஒரு வாலிபனுக்கு அல்ல, என் மனசை விட உயரமான ஒரு மனிதனுக்கு. நல்லா இருக்குல்ல? சரி, அடுத்த பகுதியில் என்ன நடக்குதுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.